ஹலோ மக்களே! கருணா இந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம கருணாவும் நான் நேர்ல என்னோட அம்மாவ கூட பார்த்ததில்ல அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது, இந்துவும் நம்ம கருணாவோட அம்மா, அப்பா யாரு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த விசாரணை பண்ணதுக்காண்டி அவங்க ஊருக்கே போயிடுறாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட திவாகர் பயங்கர அதிர்ச்சியாகி, கருணா பத்தின உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா, நமக்கு சரியான ஆப்பு வச்சுருவாங்களேன்னு சொல்லிட்டு, திவாகரும் இந்துவ எப்படியாவது விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு ரவுடி கும்பல அனுப்புறாங்க. அதிலிருந்து நம்ம கர்ணா இந்துவ காப்பாத்துனாங்களா? அதே சமயத்துல நம்ம கர்ணா தான் கிருபாவோட சொந்த தம்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்து தெரிஞ்சுக்கிட்டாங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நம்ம கர்ணாவும் கிருபா சொன்னது எல்லாமே யோசிச்சு இந்து கிட்ட வருத்தப்பட்டு இருக்காங்க. கிருபா அண்ணனை நான் எப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க இப்படிலாம் செய்வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை பார்த்து அப்பன் தெரியாத ஒரு ஆளு தானே நீனு கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படும் போது நம்ம இந்துவும் எப்படியாவது நம்ம கர்ணாவை சமாதானப்படுத்தணும். அவனோட அப்பா அம்மா யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்துவோட அப்பாவை இந்து கிட்ட ஃபோன் பண்ணி, நம்ம அம்மாவோட நினைவு நாள் வருதுல்ல, அதனால அவளுக்கு உள்ள சடங்குகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தயாராகிட்டு இருக்கோம். அதனால நீயும் மாப்பிள்ளையும் சீக்கிரமா அந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இந்துவும் கர்ணா கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, கர்ணாவும் எனக்கு தான் அம்மாவோட முகமே தெரியல. எங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி சடங்குகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கும் ரொம்பவே ஆசையா இருந்து, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட எனக்கு ஞாபகத்துக்கு இல்ல. ஆனா அவங்களுக்கு ஃபோட்டோ கூட கிடைக்கல. அவங்க ஃபோட்டோவ வச்சு எனக்கு இந்த மாரி சடங்குகள் பண்ணணும்னு ஆசை. ஆனா என்னால தான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம கருணாவும் நம்ம இந்து கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அங்க குடோன் மாதிரி இருக்கிறதுல நம்ம கருணாவும் எல்லா திங்ஸையும் சரி செய்துட்டு இருக்கும்போது, கையில ஒரு ஃபோட்டோ வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோவ தொடச்சிட்டு இருக்காங்க. நம்ம கருணாவுக்கே தெரிய மாட்டேங்குது. அது அவங்க அம்மா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு, அது எதுவுமே தெரியாம நம்ம இந்துவும் கருணா ஃபீல் பண்ணத நினைச்சுட்டு, கண்டிப்பா இவங்க ரொம்பவே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இனி எப்படியாவது அவங்க அம்மா ஃபோட்டோ வச்சு இந்த மாரி ஒரு சடங்குகள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்து மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம கருணா கிட்ட, "சரி நீ எதுக்கும் கவலைப்படாத. அதான் அப்பா கூப்பிட்டுருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். ஒண்ணும் இல்ல. நீ ஏதாவது நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. என்னைக்கா இருந்தாலும் உங்க அம்மா ஃபோட்டோவ வச்சு இந்த சடங்குகள் எல்லாமே பண்ணிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்துவும் கருணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம கிருபா கிட்ட அவங்க அப்பாவும், "டேய் கிருபா நீ செய்தது தப்புடா. எல்லாருக்கும் முன்னாடியும் அந்த கருணாவை அடிச்சுட்டே கருணா மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா என்னடா செய்வ? ஏற்கனவே எல்லாரும் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல. இந்த கருணா தான் உனக்கு உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு இருக்கான். அவன் மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கேன் நம்ம குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு உயிர் பிரிஞ்சுடுறான்டா. அது எல்லாத்தையுமே நீ ஞாபகத்துல வச்சுட்டு தானே இருக்க" அப்படி கேட்கும்போது நம்ம கிருபாவும், "என்ன சொல்றீங்கப்பா? அதுக்காக அவன் என்ன செய்தாலும் அதை பொறுத்துட்டு இருக்கணும்னு இல்லைல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட சொந்த தம்பி திவாகரோட பேரை போட வேண்டிய இடத்துல அவனோட பேரை போட்டிருப்பான். இன்னைக்கு வந்து இந்த அரசியலுக்கு ஆசைப்படுவான். நாளைக்கு நம்ம சொத்துலயும் ஆசைப்பட மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதனாலதான் அவன் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருணாவுக்கு சரியா வெளுத்தெடுத்தேன்" அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட நம்ம கிருபாவோட அப்பாவும், "என்னதான் இருந்தாலும் நீ செய்தது தப்புடா. வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி இல்ல. பொதுக்கூட்டத்துல இந்த மாதிரி அடிச்சது பெரிய தப்பு தான்" அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிருபாவும் எல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு, சரி கருணா கிட்ட ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம திவாகருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தான் இப்ப இந்த பொறுப்புல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம இந்துவோட அம்மாவோட சடங்குகள் எல்லாமே பண்ணும்போது அதை பார்த்துட்டு இருந்த கருணாவும், நம்ம அம்மா போட்டோவும் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம இந்துவோட அப்பாவும் கருணாவை சமாதானப்படுத்துறாங்க. இந்துவுக்கு மனசு தாங்கவே முடியல. எப்படியாவது கருணாவோட அம்மா அப்பாவோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியணும். அவன் வந்து எங்க பிறந்தான் அப்படிங்கிற எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம இந்துவும் அதுக்கான தேடுதல் வேட்டையில ஈடுபடுறாங்கன்னு சொல்லலாம். கருணா பத்தின எல்லா விஷயத்துமே தெரிஞ்சு, சரி அவங்க அம்மா இந்த ஊர்ல தான் இருக்காங்க. இந்த ஊர்ல போய் விசாரணை பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்துவும் அந்த ஊருக்கே பைக் எடுத்துட்டு வராங்க. அங்க உள்ள ஒவ்வொரு ஒரு ஆள்கிட்டயும் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்துவும் அவங்களோட தாலி செயினையும் காட்டி ஒருத்தங்கள்ட்ட கேட்குறாங்க. இவங்க பேர் சீதாலட்சுமி. இவங்க இங்க தான் இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி இந்துவுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துடுது. கருணாவோட அம்மாவோட ஃபோட்டோவாவது ஏதாவது தெரியும். அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளும், இது என்ன புதுசாட்டி 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி
வாழ்ந்த இந்த சீதாவை இப்படி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, இதை வந்து சும்மா விடக்கூடாது. உடனே திவாகர் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு திவாகர்கிட்ட ஃபோன் பண்ணி, இங்கே பாருங்க நீங்கள் வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சீதா வந்து கொலை பண்ணீங்கல்ல, அவளை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. திவாகர் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இத்தனை வருஷம் கழிச்சு யார் வந்திருப்பாங்களாட்டிருக்கோம். சரி யாராக இருந்தாலும் அவளை போட்டு தள்ளிட வேண்டியதான். சரி இந்த நியூஸ் என்கிட்ட சொன்னதுக்கு ரொம்பவே நன்றி. கொஞ்ச நேரத்தில் ஆட்களை அனுப்பி அவளை போட்டு தள்ளக்கூடிய வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு திவாகரும் தயாராகிறாங்க. அவங்களோட ஆட்கிட்ட ஃபோன் பண்ணி, டே நான் சொன்ன ஊருக்கு போங்க, அங்கே ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பொண்ணை விசாரணை பண்ணிட்டு இருப்பா, சீதா யாருன்னு விசாரிச்சுட்டு இருப்பா, அவளை சும்மாவே விடாதுங்க, அவளுக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் அவள் யாருன்னு எனக்கு தெரியணும், அவளை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் அவங்க ஆள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. திவாகரோட மனசில் என்ன இத்தனை வருஷம் இல்லாமல் புதுசாட்டு ஒரு பொண்ணு அவளை தேட ஆரம்பிச்சிருக்கா, அவளோட டீட்டெயில் மட்டும் ஏதாவது தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்மளோட குடும்பத்திலேயே பெரிய தொந்தரவாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திவாகரும் யோசிக்கிறாங்க. நம்ம இந்துவும் ஒவ்வொருத்தையும் எல்லாத்தையும் கேட்கும்போது ஒவ்வொரு டீட்டெயில் சொல்கிறாங்க. இந்து சரின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது கரெக்டாக ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து, டே அந்த பொண்ணாக தாண்டா இருக்கும், அவள் தான் விசாரணை பண்ணிகிட்ருக்கா, அவளை பிடிக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம இந்துவோட பைக்கை வழிமறைச்சு நிற்கிறாங்க. நம்ம இந்து என்ன தான் சத்தம் போட்டாலும் கேட்குற மாதிரியில் ஒரு கட்டத்தில் இந்துவும் எப்படியாவது இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு ஓடுறதுக்கு தயாராகிறாங்க. அந்த ரவுடிங்களும் இந்துவை துரத்தி அப்படியே பிடிக்கிறதுக்கு வராங்க. அதே சமயத்தில் இன்னொரு சைடு நம்ம வீட்டில் கருணாவும் என்னடா இந்துவை காணல, கொஞ்ச நேரம் ஆகியா, அவள் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஜெயந்தி கிட்ட என்னாச்சு, இந்துவை நான் நிறைய நேரம் தேடுறேன் ஆனால் எங்கே இருந்தாலுமே அவளை காணலேன்னு கேட்குறாங்க. ஜெயந்தியும் இல்லை உன்னோட அம்மாவை பற்றின எல்லா விசாரணை பண்ணதுக்காண்டி தான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனா அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம கருணாவுக்கு தெரியுது. எதுக்கு இந்த இந்து தேவையில்லாத வேலையை செஞ்சுட்ருக்கா, அவளோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் இந்துவும் ரொம்பவே பதறி போய் ஓடி வரும்போது ஒரு கட்டத்தில் ஒரு ரவுடி கும்பல் எல்லாம் சேர்ந்து நம்ம இந்துவை தாக்குறதுக்காண்டி வராங்க. கருணா செம அதிரடியாக வந்து நம்ம இந்துவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்து கிட்ட வந்து கருணாவும் எதுக்கு நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்க, அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, எங்கள் அம்மா அப்பா பற்றின டீட்டெயில் எல்லாம் நானே தேடி கண்டுபிடிச்சிடலாம், நீ இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்துவும் அது எப்படி தலையிடாமல் இருக்க முடியும், நீ வந்து அவமானப்பட்டு நிற்கும் போது அதெல்லாம் என்னால் பார்க்கவும் முடியாது, நான் வந்து இதை பற்றி விசாரணை பண்ண தான் ஆரம்பிக்க போகிறேன், இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், நான் தான் அவங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உன்னோட அம்மா ஃபோட்டோவை பற்றின எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சுக்கணும், அதை வந்து உங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட வந்து காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்காக தான் அந்த வேலைகளை ஈடுபடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்துவுக்கு புரிய மாட்டேங்குது, யார் நம்மளை துரத்திருப்பா, கரெக்டாக இங்கே வந்து இவங்களை விசாரணை பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளை துரத்துறாங்களே, அப்போ இவங்களுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, இவங்களை அனுப்புனது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க அம்மா பற்றின எல்லா விஷயமும் தெரியும், அவங்க அம்மாவை வேணும்னு யாரோ ஒருத்தங்க கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்து அதுக்கான வேலைகளில் எடுப்புறாங்க. ஒரு கட்டத்தில் திவாகர் தான் எல்லாத்துக்கும் காரணம் தெரிய வருது. திவாகர் எதுக்காக இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரியும் போது நம்ம கருணாவும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம இந்துவுக்கு கூடிய சீக்கிரத்தில் தெரிய வருதுன்னே சொல்லலாம்.